மெட்ராஸ் வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். 2024 நவம்பர் 27 புதன்கிழமை அதிகாலை வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தின் வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அநேக இடங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாகியுள்ளது. இதில் அதிகபட்சமாக தற்பொழுது கிடைத்த வானிலை பதிவான மழைப்பொழிவுகள் அடிப்படையில் தற்பொழுது சென்னையில் மணலி பகுதியில் 14 சென்டிமீட்டர் மழையும், சென்னை கத்திவாக்கத்தில் 11 சென்டிமீட்டர் மழையும், புழல் மற்றும் அம்பத்தூர் உள்ளிட்ட இடங்களில் 7 சென்டிமீட்டர் மழையும், மீனம்பாக்கம், திருவிக நகர் உள்ளிட்ட இடங்களில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மேலும் நேற்று நள்ளிரவு வரை பதிவான மழைப்பொழிவு பொறுத்தவரையில் நாகப்பட்டினத்தில் 13 சென்டிமீட்டர் மழையும், வேளாங்கண்ணி மற்றும் கோடியக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மேலும் தற்போதைய வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் நேற்று இலங்கையின் தென்கிழக்கு மற்றும் அதனையொட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது வடக்கு வடமேற்காக நகர்ந்து தற்பொழுது இலங்கையின் திரிகோணமலைக்கு கிழக்கு தென்கிழக்கு 200 கிலோமீட்டர் தொலைவிலும், தமிழகத்தின் சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு 610 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவைக்கு கிழக்கு தென்கிழக்கே 520 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திற்கு கிழக்கு தென்கிழக்கே 420 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மிக மெல்ல வடக்கு வடமேற்காக நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது இன்று முற்பகல் அல்லது பிற்பகலுக்குள் ஃபென்கள் என்ற பெயர் கொண்ட ஒரு புயலாக உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புயலானது மேலும் வடக்கு வடமேற்காக நகர்ந்து இன்று மாலை மற்றும் நள்ளிரவு வேளைகளில் இலங்கையின் வடகிழக்கு பகுதி மற்றும் அதனையொட்டியுள்ள தமிழகத்தின் டெல்டா மாவட்ட கடலோரத்திற்கு கிழக்கு பகுதியில் வந்து நிலை கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தற்பொழுது நேற்று நள்ளிரவு முதல் தமிழகத்தின் மரக்காணம் முதல் திருவாரூர் வரை உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் பரவலாக மிக கனமழை பெய்து வருகிறது. மேலும் சென்னையில் நேற்று பகலிலிருந்து விட்டுவிட்டு மிதமான மழை முதல் கனமழையாக பதிவாகி வருகிறது. மேலும் அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் புதுவை முதல் நாகை இடைப்பட்ட கடலோர பகுதிகளில் இன்று மிக கனமழையும், சில இடங்களில் அதி கனமழையும், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை கடலோரம் மற்றும் அதனையொட்டியுள்ள ராமநாதபுர கடலோர பகுதிகளில் இன்று சில இடங்களில் அதி கனமழையும், டெல்டா மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதீத கனமழையும் அடுத்து வரும் 24 மணி நேரம் முதல் 36 மணி நேரத்திற்குள் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழைப்பொழிவானது டெல்டா மாவட்டங்களில் சில இடங்களில் 20 முதல் 40 சென்டிமீட்டர் வரையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓரிரு இடங்களில் 45 சென்டிமீட்டர் வரை பதிவாக வாய்ப்புள்ளது. மேலும் அதே நேரத்தில் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் அதனையொட்டியுள்ள ஒட்டியுள்ள பகுதிகளில் வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை கிழக்கு பகுதி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் கடலூர் மேற்கு பகுதிகளில் பரவலாக விட்டுவிட்டு மிதமான மழை முதல் கனமழையும், சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்வின் நகர்வில் தாமதம் ஏற்படுவதால் இந்த நிகழ்வு மிக மெல்ல வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருவதால் இந்த நிகழ்வு வரும் 29ஆம் தேதி பிற்பகல் முதல் 30ஆம் தேதி பிற்பகல் இடைப்பட்ட 24 மணி நேரத்தில் நெல்லூர் நாம் கடந்த 17ஆம் தேதி இந்த ஃபென்கள் புயலின் பாதையை கணித்திருந்தோம். நமது வானிலை அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தோம். இந்த ஃபென்கள் புயல் எந்த இடத்தில் கரையை கடக்கும் என்பதற்கு 3 வாய்ப்பாக அமைத்திருந்தோம். அந்த வாய்ப்பில் தற்பொழுது வாய்ப்பு 1 அல்லது வாய்ப்பு 2ற்கு தலா 50% வாய்ப்புள்ளது. வாய்ப்பு 3ஆக இந்த புயல் விலகிச் செல்லும் என எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் இந்த புயல் தற்பொழுது விலகிச் செல்வதற்கு வாய்ப்பில்லை. இது மேலும் இந்த நிகழ்வு வடக்கு வடமேற்காக நகர்ந்து தமிழகத்தின் சென்னை நாகை இடையே புதுவை அருகே கரையை கடக்க அதிக வாய்ப்புள்ளது. மேலும் வாய்ப்பு 2ஆக இந்த நிகழ்வு மேலும் வடக்கு வடமேற்காக நகர்ந்து நெல்லூர், கடலூர் இடையே சென்னை அல்லது புதுவையை மையமாக வைத்து கரையை கடக்க வாய்ப்புள்ளது. இதில் எந்த வாய்ப்பு அமைந்தாலும்
வரும் நவம்பர் 29ஆம் தேதி பிற்பகல் முதல் நவம்பர் 29ஆம் தேதி பிற்பகல் முதல் நவம்பர் 30ஆம் தேதி பிற்பகல் இடைப்பட்ட 24 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இந்த நிகழ்வின் மழைப்பொழிவானது வரும் வடகடலோர பகுதிகளான திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தின் வடக்கு பகுதி மற்றும் தெற்காந்திர பகுதிகளான நெல்லூர், திருப்பதி, சித்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் மற்றும் ராயலசீமா உள்ளிட்ட பகுதிகளிலும் வரும் 28ஆம் தேதி நாளை முதல் படிப்படியாக மழைப்பொழிவின் தீவிரம் மிக கனமழை மற்றும் அதி கனமழை பொழிவாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நாளை இரவு மற்றும் நள்ளிரவு முதல் 30ஆம் தேதி இரவு அல்லது 1ஆம் தேதி வரை இடைப்பட்ட 48 மணி நேரம் முதல் 72 மணி நேரத்திற்குள் தெற்காந்திராவின் நெல்லூர், சித்தூர், திருப்பதி மற்றும் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுவை, கடலூர் இடைப்பட்ட கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களில் மிக கனமழையும் சில இடங்களில் அதி கனமழையும், சென்னையை ஒட்டியுள்ள கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதீத கனமழை பொழிவும் 30 சென்டிமீட்டர் வரை பதிவாக வாய்ப்புள்ளது. மேலும் காற்றின் பாதிப்பை பொறுத்தவரையில் இந்த நிகழ்வு புயலாக இன்று மாறினாலும் இந்த நிகழ்வு கரையை நெருங்கும் பொழுது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்க அதிக வாய்ப்புள்ளது. இதனால் இந்த புயலின் அதிகபட்ச வேகமாக கரை கடக்கும் போது 60 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் ஒரு சில நேரத்தில் 90 முதல் 95 கிலோமீட்டர் மற்றும் 100 கிலோமீட்டரை தொட வாய்ப்புள்ளது. இதனால் காற்று பாதிப்பு பெரிதாக இந்த புயலில் இருக்காது என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் மழைப்பொழிவின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தற்பொழுது MJO ஃபேஸ் 3 முதல் 4 என்ற அமைப்பில் நகர உள்ளது. மேலும் இது ஆம்ப்ளிடியூட் கிரேட்டர் தேன் 1 என்று அழைக்கப்படும் ஆம்ப்ளிடியூட் 1ற்கு அதிகமாக இருக்கும் என்பதால் அதிகப்படியான தென் அரைக்கோள ஈக்குவேட்டர் என்று அழைக்கப்படும் ஈக்குவேட்டருக்கு தெற்கே இருக்கும் தென் அரைக்கோள நீராவி காற்றை அதிகப்படியாக இந்த நிகழ்வுக்கு அனுப்புகிறது. இதனால் இந்த நிகழ்வு மழைப்பொழிவை அதிகமாக தரவே சாதகமான சூழ்நிலை தென்படுகிறது. இதனால் டெல்டா மாவட்டங்களில் தற்பொழுது விடுத்திருக்கும் தீவிர மழைப்பொழிவு எச்சரிக்கையானது வரும் 28ஆம் தேதி நாளை பிற்பகல் அல்லது நள்ளிரவு முதல் படிப்படியாக டெல்டா மாவட்டங்களில் மழைப்பொழிவை அதி கனமழை பொழிவின் தாக்கம் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் மிக கனமழை பொழிவு வரும் டிசம்பர் 2ஆம் தேதி வரை தொடர வாய்ப்புள்ளது. மேலும் இந்த நிகழ்வானது வடமேற்கு நோக்கி நகர்வதால் நாளை முற்பகல் அல்லது பிற்பகல் முதல் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவின் தாக்கம் படிப்படியாக அதிகரித்து வரும் 28ஆம் தேதி நாளை நள்ளிரவு முதல் டிசம்பர் 1ஆம் தேதி இடைப்பட்ட நேரங்களில் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களில் அதி கனமழை பொழிவுக்கு வாய்ப்புள்ளது. மேலும் இந்த நிகழ்வு கரை கடந்து தெற்காந்திரா மற்றும் தமிழகத்தின் வட உள் மாவட்டங்கள் வழியாக தெற்கு உள் கர்நாடகா வழியாக அரபிக்கடலுக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது அரபிக்கடலுக்கு சென்றவுடன் கிழக்கு திசை காற்றை சற்று இந்த நிகழ்வு அரபிக்கடலில் வலுவடைந்து ஈர்க்க துவங்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் புல் எஃபெக்ட் ட்ரெண்ட்ஸ் என்று அழைக்கப்படும் கிழக்கு திசை காற்றின் ஈர்ப்பின் காரணமாக தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். இந்த மழைப்பொழிவானது தமிழகத்தின் வடகடலோரம், தெற்காந்திரா பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் சில இடங்களில் மிக கனமழையாக பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்வின் மழைப்பொழிவானது டிசம்பர் 2 அல்லது 3ஆம் தேதி வரை தொடர வாய்ப்புள்ளது. அதன் பிறகு டிசம்பர் 4 அல்லது 5ஆம் தேதி ஓரிரு நாட்கள் இடைவெளிக்கு பிறகு தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள அந்தமானின் தெற்கு பகுதி மற்றும் சுமத்ரா தீவு அருகே ஒரு காற்றழுத்த தாழ்வுநிலை உருவாகி மேற்கு வடமேற்காக நகர்ந்து தமிழகத்தின் வடகடலோரம் அல்லது மத்திய கடலோரம் அல்லது வட இலங்கையை ஒட்டிய பகுதிகளில் வந்தடைந்து மழைப்பொழிவை மீண்டும் துவக்கச் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வானது டிசம்பர் 6 அல்லது 7ஆம் தேதிக்குள் தமிழகத்தை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுவதால் அடுத்த சுற்று மழைப்பொழிவானது வரும் 6 அல்லது 7ஆம் தேதி முதல் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தற்பொழுது இந்த புயல் சின்னமானது பென்கல் புயலாக வலுப்பெற்று இலங்கையின் வடகிழக்கு பகுதி அடைந்த பின் இதன் நகர்வு துல்லியமாக எங்கு கரை கடக்கும் என்பதை கணிக்க முடியும். அதனால் தொடர்ந்து வானிலை அறிக்கை இணைந்திருக்கும். மேலும் இது போன்ற வானிலை அறிக்கையை பெறுவதற்கு மெட்ராஸ் வெதர்மேன் வானிலை ஊடக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து
பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளவும், ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் செய்து கொள்ளவும். வானிலை அறிக்கை கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.